போட்டுக்கலாம், காசு போட்டுக்கலாம். ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். என்னங்க ஏங்க வித்துச்சு? ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலா புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கேன். டார்கெட் வந்து போடுறப்போ கொஞ்சம் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன். ஏங்க PC Tate episode 2. What color is your brigade? Adam, what? PC Tate is back. நம்மளோட யூனிவர்சிட்டி பேரு Useless University இல்ல, Worthless University. ஏய் பீஸா என்னத்துறதுக்கு இதெல்லாம் நான் அரெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு போய் வரவேடா. யாரடா பீஸா வாங்குனது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா கேம்பிளிங் பண்ண போறோம். சாரி, ட்ரேடிங் பண்ண போறோம். வாயில வசம்ப வச்சு தேய்க்க. போன வாட்டி டெலிகிராம்ல எப்படி ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வாட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போறோம். பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. அதுக்காக நம்மளோட வொர்த்லெஸ் யூனிவர்சிட்டில இருந்து நம்மளோட டாப் ஸ்டூடண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. பிரசன்னா. மச்சி இவன்டா. வொர்த்லெஸ் யூனிவர்சிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப ஒர்க்லெஸ்ஸா இருந்தீங்க. கோர்ஸ்ல படிச்சு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? பல கோடி சம்பாதிச்சிருக்கீங்க. வாட் கலர் இஸ் யுவர் புகாட்டி? ஆரஞ்சு. ஸோ இவர் வொர்த்லெஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறனால இவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி ஆகணும். கண்ணமுடு 1000 எடுங்க. இல்லங்க ஐயோ தப்பிக்க வாங்க. என்ன கொடூரமா இருக்கு. PC Tateோட இந்த எபிசோட்ல ட்ரேடிங் பண்ணி 5000 போட்டு பல கோடிகளை சம்பாதிக்க போறோம். முதல்ல வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இப்போ PC Factory ஒரு கம்பெனி இருக்கு. அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்படின்னு அர்த்தம்னா அது ஷேர்ஸ் வந்து பிரைவேட்டான பீப்புள் மட்டும் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதை நான் வச்சிருப்பேன், இல்லை கணேஷ் சைடை கொடுத்து வச்சிருப்பேன். கொஞ்சம் இந்த ஷேர்ஸ் நீங்க வாங்கணும்னா நாங்க கொடுத்தா மட்டும் தான் வாங்க முடியும். இது பிரைவேட்டா நடக்கும், அந்த கொடுக்கறது வாங்குறது இது எல்லாமே. இதுவே பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா அவங்க ஷேர்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் வந்து IPO ஒன்று பண்ணுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஒன்று பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேரை வந்து பப்ளிக் ஆஃபர் பண்றாங்க. சோ அந்த ஷேரை வந்து மக்கள் வந்து கொடுத்து வாங்கி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். கரெக்ட்டா? ஓகே, ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஸோ இப்போ இதே மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க க்ரோத்துக்காக மக்கள் வந்து அதில் முதலீடு செஞ்சு கம்பெனி வளர இவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் வளரப்போ இவங்களுக்கும் அதுக்கான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் கம்பெனி வந்து நடுவில் ஏதாவது ப்ராஃபிட் வந்தது, இந்த குவார்ட்டரில் நாங்கள் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம்னா அதில் ஒரு பார்ட் எடுத்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ ஒரு 10 பேர் வச்சிருக்காங்கன்னா 10 பேருக்கும் கொஞ்சம் ரூபா கொடுப்பாங்க. அதுக்கு பேர் டிவிடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண பாருன்னா காசு எடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குங்க. அது இவருக்கு தெரியும், இவர் எக்ஸாம் எழுத பாஸ் பண்ணிருக்காரு. அதனால வந்து இவருக்கு தான் நான் கத்துக்க போறேன், அதை உங்ககிட்ட சொல்ல போறேன். கத்து தர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன, நாங்க செபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்க வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். நானு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். என்டர்டெயின்மென்ட் அண்ட் எஜுகேஷனல் வீடியோ. ஆமா. ஸோ சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் ரிஸ்க். ஏங்க இப்போ பேசிக்காக வந்து ஷேர் மார்க்கெட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இதுலலாம் முக்கியமான ஒரு 3 விஷயம் தெரியணும். அது என்ன 3 தகுதி? ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேபிட்டல், அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்களோ இல்லை அதை வச்சு எவ்வளோ ட்ரேட் பண்ண போறாங்கிற கேபிட்டல் வேணும். ரெண்டாவது அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர். கடினமான முடிவுகளுக்கு பலமான மன உறுதி இருக்கும். இப்போ அதே மாதிரி தேர்டு வந்து டைம் டியூரேஷன். நான் 5000 ரூபா போட்டேன், எனக்கு இதே ஒரு 10,000 வந்தா போதும், ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாவே கொடு. அது ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. என்ன கேள்வி ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபுல்லா உங்களுக்கு. ஆக்சுவலி நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுறதுனால ட்ரேடிங்லாம் பண்ணுறதில்ல. சரி பாருங்க, நான் Feb 15 அதாவது வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை 12,000 ரூபாய்க்கு வாங்கி 25,000 ரூபாய்க்கு வித்துருக்கீங்க, 12,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா -100%. அடுத்த நாள் மொத்தம் நக்கின்னு போயிடுச்சு. ஆமாம், ஏன்னா இது நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சும்மா எதுவுமே படிக்காம அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. சம்பாதிச்ச மொத்த காசு போயிடுச்சா? ஆமாம். என்னங்க சம்பாதிச்சல அது தாண்டி போயிருக்கு போல. ஆமாம், எங்கள் கேபிட்டலே 20K. இதை கூட்டினாலே எங்கே பாருங்க -6,000 வருது. அதான் நான் இதுக்கு எது நான் சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு நாள்லேயே வந்து 100%, 50% எல்லாம் பண்ண முடியும். ஆனாலும் நம்ம சொல்ல கை பிடிச்சிருமா? It's all fat. நம்ம கையில் இல்லை. போர்டு எடுத்துட்டாங்க. ஐயா போர்டு. இப்போ A2Dன்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. இதோட விலை வந்து ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். முதல்ல டெரிவேட்டிவ்னா என்ன தெரியுமா? ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்ல கொஞ்சோண்டு மில்க் இருக்கு. பால் தான் இருக்குமா? மில்க் வேண்டாம். இங்க வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் வந்து அண்டர்லையிங்னு பேரு, ஓகேவா? இதோட டெரிவேட்டிவ் அதாவது டிரைவ்டு வெர்ஷன் தான் ஆப்பிள் ஜூஸ். புரிஞ்சுதா? ஓ ஏங்க அது பாலே கட்டதா இருக்கும். அதான் நான் எழுத. இப்போ அதே மாதிரி A2Dங்கிற ஒரு ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஆப்ஷனோட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. An option is a contract allows the user a right but not the obligation. Obligation என்ன? பண்ணியே ஆகணுங்கிறது கிடையாது. But he or she has the right, ஓகேவா? To buy an underlying at a predefined strike price within an expiry date. யோ இங்கிலீஷ் எல்லாம் பேசாத.
ஒன்றும் இல்லை ஐயா இருங்க நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இந்த A2D ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸோட விலை வந்து ஒரு 6 கோடி ரூபாய். இன்னும் ஒரு 3 மாசத்துல இந்த பில்டிங்கை நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு அட்வான்ஸா ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். A2Dங்கிற இந்த பில்டிங் தான் அண்டர்லைங். நீங்க வந்து செல்லர், நான் வந்து பையர். 10 lakhs நான் கொடுக்குறேன்ல, அதுதான் நான் உங்களுக்கு பே பண்ற பிரீமியம். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து இதை வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல போட்டு கையெழுத்து போடுவோமா, அது பேரு கான்ட்ராக்ட். இந்த 6 crore தான் வந்து ப்ரீ டிஃபைன்டு பிரைஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்போ எனக்கு ஒரு டைம் இருக்கு 3 மாசம். அந்த 3 monthsங்கிறது தான் எக்ஸ்பைரி டேட். இப்போ 3 months கழிச்சு நான் வரவே இல்லை அப்படின்னா என்ன, அந்த 10 லட்சம் உங்களுக்கு தான். நீங்க எனக்கு திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? வந்து நீங்க சண்டை பண்ண குடுத்தனால கான்ட்ராக்டே அதானே. கான்ட்ராக்ட்ல எழுதிருக்கு. அதாவது கான்ட்ராக்ட் மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட அந்த ரைட் இருக்கு, ஆனா அதை நான் வாங்கியே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அதுதான் ஹேஸ் த ரைட் பட் நாட் தி ஆப்ளிகேஷன். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? புரியல. இப்போ அது அப்படியே ஸ்டாக்ல சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? நிஃப்டி என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50ன்றது வந்து இந்தியாவோட 50 பெரிய கம்பெனிகளை வந்து ஒண்ணா வச்சு கிளப் பண்ணி அது ஒரு ஃபண்டா வச்சிருப்பாங்க. அதுதான் ஃபண்டுன்னு இல்லை, அது ஒரு இண்டெக்ஸ், ஒரு லேபிள். இன்னைக்கு டேட் படி 24,852 இருக்கு. இப்போ இது வந்து ஒரு அண்டர்லைங். ஆப்ஷன்ஸ்லேயே வந்து கால் புட்டுன்னு 2 இருக்கு. இப்போ நிஃப்டி வந்து 24,852 இருக்கு. இன்னைக்கு டேட் என்ன? 8ஆம் தேதி, ஒரு ப்ரீ டிஃபைன் டேட். அக்டோபர் 1ஆம் தேதி வரப்போ நிஃப்டி வந்து 25,000 அதிகமாக போகும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து காலை பை பண்ணலாம். இப்போ 24,850 இருக்கு. 23 ஆகுதோ இல்லை 23,500 ஆகுதோ அப்படி கீழே வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா புட்டை வந்து பை பண்ணுங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ் பையிங். இதான் புரியுதா? தூங்கிட்டேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஆப்ஷன் செல்லிங் ஒன்று இருக்குது, அதே 24,852 இருக்குது. 25,000க்கு மேலே போகாது, அது கீழே தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து காலை செல் பண்ணணும். அப்படியே வைஸ் வர்ஸா 24,500க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் புட்டு செல். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிக்ஸி சுத்தமாக சுத்தாதா? இப்போ ரிலையன்ஸ் வந்து 3027 2929 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதே ரிலையன்ஸோட 2nd செப்டம்பரில் இதோட ப்ரைஸ் எங்கே இருக்கு பாருங்க, 43 rupeesல இருந்திருக்கு. புட் ஆப்ஷன். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ ஸ்டாக்கை சேல் பண்ணுற மாதிரி இது வந்து இவ்வளோ போகும் அப்படின்றதையே சேல் பண்ணுவாங்களா? அதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ 91 rupees சேல் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கம்மியாகுது அதிகமாகுதுன்றதான் இதோட பெர்சன்டேஜ் கெயின் வந்து 3.3%. ஆனால் இதோட பெர்சன்டேஜ் கெயின் பாருங்க ஆப்ஷன்ஸோட அதே 100 ரூபாய் தான் ஆகிருக்கு. ஆனால் நான் ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலாக இந்த புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கேன். 100 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 102% கெயின் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேங்க, பாம்பு பத்தின படம் எடுத்தது போதும், பாம்பு எடுத்து வெளியே விடுங்க. பாம்பை வெளியடியா பாப்போம். என்கிட்ட 10,000 இருக்கு. இதை வச்சு எனக்கு எவ்வளவு பண்ணி தருவீங்க? 10,000ல எவ்வளவு போனா ஓகே விளங்கும்டா. இதுதான் 10,000. இது வந்து லெவல். மேல படம் பெட்ஷீட்டே கிடையாது. கீழே எனக்கு 2,000 வரைக்கும் லாஸ் ஆக போறாங்க. 2,000 கீழே பார்த்தா ஆம்பிடுதியா. பை செலோட டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 பேராமீட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட். ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து இன்ஃபினைட் ப்ராஃபிட் கிடைக்கும். 100 ரூபாய் ஆகலாம், 1000 ரூபாய் ஆகலாம், 20,000 ரூபா கூட ஆகலாம் அந்த நோட்டு. செல்லுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது, நான் வந்து உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டேன், வெளியே வந்து 50 ரூபாய்க்கு வாங்கி உங்ககிட்ட கொடுத்தேன்னா எனக்கு 50 ரூபா ப்ராஃபிட். அப்படி ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்த 100 ரூபாய் தான் எனக்கு ப்ராஃபிட். இதோட ப்ராஃபிட் வந்து லிமிட்டட். இப்போ லாஸ்ன்னு வைங்க, 100 ரூபா போட்டு வாங்கிருக்கீங்க, நாளைக்கு அது ஒன்றுமே இல்லைனாலும் உங்களுக்கு 100 ரூபா தானே லாஸ், லிமிட்டட் லாஸ் தான். பட் இதோட லாஸ் இப்போ 20,000 ஆயிடுச்சுன்னு எனக்கு நிறைய லாஸ் தானே. ஸோ இதோட லாஸ் வந்து இன்ஃபினிட்டி. இப்போ மார்ஜின், இதை நான் பண்ணுறதுக்கு தேவையான கேபிட்டல் இங்கே வந்து கம்மியாக இருந்தாலே போதும், லெஸ் மார்ஜின். பட் செல்லிங் அப்படி கிடையாது. செல்லிங்க்கு ஹை மார்ஜின் தேவைப்படும். இப்போது இந்த 3 இதை பார்த்துட்டு சார் பையிங் செம்மையாக இருக்கே, நம்ம அதையே பண்ணலாமே அப்படின்னு தோணுதா? ஆனால் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட்டு வந்து நிறையா டைரக்ஷன்ஸ் வச்சு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. இது வந்து 1 out of 4 தான். செல்லிங் தான் 3 out of 4. சரி ஓகேங்க, ப்ராபபிலிட்டி செல்லிங்கில் அதிகம், பையிங்கில் கம்மி. அதான் இது பார்த்துக்கங்க, இது புரியலாம் விட்டுருங்க. நம்ம வந்து இப்போ தியரி கிளாஸை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசை தூக்கி போட்டு எப்படி காசு வருதா இல்லையா பார்க்க போகிறோம். ஓகே, This video is sponsored by A2D PC Factory. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்டு பிசி பில்டிங் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன மாதிரி பிசி என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அதை நீங்க சொன்னீங்கன்னா கன்சல்டன்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்ன்றதை சொல்லுவாங்க. நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A2D PC Factory வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கு. பிசி பில்டுக்கு நீட் இருக்கவங்க வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ரெக்யர்மெண்ட், அந்த ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரி பிசிஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். 1 week later. வெல்கம் பேக். நம்மளோட யூனிவர்சிட்டியில் அடுத்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கறதுக்கான ப்ராக்டிக் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று வந்து
ஸ்டாக்ஸை வாங்கி சொயின்னு மேலே ஏற்றிருக்காங்க. நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா அது வாங்கினதை விற்று சொயின்னு திருப்பி கீழே இறக்கிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் போது என்ன சொயின்னு மேலே போய் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து விற்பானுங்களா இல்லை வாங்குவானுங்களானே தெரியல. இப்படியே மச மசம் நின்னுக்குண்டா அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து கண்ணை மூடிட்டு எதுல போட போறோம், அதுல இருந்து காசு வருதா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். வரும் ஆனா வராது. நீ காசு எடுக்கிறமா இல்லையா? இந்த காசு நான் எடுத்துறேன். ஆப்ஷன்ஸ் இங்கே ஆட் பண்ணுறலாம் வாங்குறப்போ இந்த டேட் இருக்குல்ல, இங்கே 12 செப்டம்பர் 19 செப்டம்பர் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கணும். நிறைய பேர் பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த வாரம் எக்ஸ்பைரி நினச்சிட்டு அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஸ்டாக்கை வாங்கி வச்சிருவாங்க. ஐ மீன் அந்த ஆப்ஷனை வாங்கிடுவாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. டேட்டே இல்லாமல் வெறும் செப்டம்பர் இருந்ததுன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அது. அப்படியா? இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கணும். இதெல்லாம் பிகினர் மிஸ்டேக்ஸ். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சோல்ஜர்ஸ் 10,000 போ நாம போடு. ஏங்க ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணாமல் வச்சுருக்கீங்க நீங்கள். இப்போ என்ன பண்ணோம்? அது ஆக்டிவேட் ஆகி 24 hours கழிச்சு தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க. அட கடவுளே. சோல்ஜர்ஸ் இப்போ வந்து 50,000 ரூபாய் போச்சு. கமான் 53 ரூபாய் பாருங்க. நான் போட்டோன்னு 30 ரூபா போகுது. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. போய் பண்ணிடுவான். பண்ணுங்க பார்த்துக்கலாம். இருங்க. இருங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ரொம்ப நாள் பண்ணாம இருக்கிறதால டார் விட்டுட்டு இருக்கு. குரோல அது மாதிரி போட முடியுமா? குரோலையும் போடலாம். இருங்க, அதில் ஃபண்ட் இல்லையே. ஏங்க நிக்கில் காமத்து ஏமாத்திட்டியாங்களே. நான் குரோக்கு மாறேன். சில நேரங்கள் கழித்து ஃபண்ட் ஆட் பண்ணியாச்சு. பேடிஎம் பண்ணு. சூப்பருங்க. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ண போங்க. புட்டு போடுங்க. எப்படி தானே காலெலாம் வந்து சிலைக்கு வருங்க. 50 பிளேஸ் ஆயிடுச்சு. பிளேஸ். சோல்ஜர்ஸ் வாங்கியாச்சு. நிஃப்டி 25,000 புட்டு வாங்கியிருக்கோம். போட்டுக்கலாம், காசு போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டுங்க? அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? எவ்வளோ லாஸ் இப்போ? ஏங்க 100 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஆமா இருங்க பொறு இருங்க. 49க்கு இதாக இருக்கு. 49ல 20% எவ்வளோ? 10 பாயிண்ட். 40 வந்தால் செல் பண்ணிடணும். செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். 40ல வந்து வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ல செட் பண்ணியிருக்கோம். அதாவது 49 ரூபாய்க்கு வாங்கணுமா, 40 ரூபாய் வரைக்கும் போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிக்கும். ஸோ லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே லாஸ் ஆனாலுமே நமக்கு 1000 சில்லறை லாஸ் ஆகும். அதுக்கு மேலே லாஸ் ஆகாது. நம்ம போட்ட நேரம் அமோகமா இருக்கு. மார்க்கெட் ஏறிக்கொண்டே போகிறது. சோல்ஜர்ஸ் நம்மளோட நார்மல் மிட் ரேஞ்ச் போட்டு கொஞ்ச நேரத்துல 2,000 ஆகுது. அருமையான விசேஷம் இருக்காங்க. இது இருங்க 10,000 போட்டு 2,000 20%ங்க. இது வந்து எப்படின்னா ஹார்டஸ்ட் வே டு மேக் ஈஸி மணி. ஒரு நாளைக்கு 15% எவ்வளோ நல்ல ரிட்டர்ன் தெரியுமா? ஆமா, நல்ல ரிட்டர்ன் ஆச்சு. அதனால சொல்றேன். அப்புறம் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ லாஸ் ஆயிடுச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இருங்க டார்கெட் பிளேஸ் பண்ணிடுறேன். 4,000 தான் கண்டிப்பாக தரேன். 4,000 ரூபாய். 4,000 ரூபாய்னா 175 பொசிஷன்ஸ் வச்சிருக்கோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நல்ல நம்பருங்க. சூப்பர் நம்பருங்க. நல்ல நம்பரா இருக்குயா. நீ ஒரு காம கொடூரன். இப்போ வந்து டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ 40 ரூபாய்க்கு வாங்கினது 69 ரூபா போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேல் பண்ணிக்கும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் லாபம் வரும். இது எல்லாம் அதுவே பண்ணிக்கும். விற்காமே விட்டா நான் அது காசு போயிடுவான். விற்காமே போயிட்டோன்னா அவ்வளோதான், ஆட்டோ செல் ஆகிடும். செல் சக்ஸஸ்ஃபுல். செல் ஆயிடுச்சா? ஆமாங்க. 3,473ல செல் ஆயிடுச்சு. என்னங்க ஏங்க வித்துச்சு? 69ல ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. அப்ப 4,000 ரூபாய் 600. கோவிந்தா இல்ல நான் வந்து டார்கெட் வந்து போடுறப்போ கொஞ்சம் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. இப்போ நம்ம வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்னா 8,600க்கு வாங்கியிருக்கோம். ஆனால் செல் பண்ணது வந்து 12,075. ஸோ 3,475 டிவைடட் பை 8,000 40% ப்ராஃபிட்ங்க. கரெக்டு தான். நம்ம போட்டதே 8,600 தான். 49க்கு வாங்கியிருக்கோம்ல. ஏங்க கணக்கு கரெக்டாக தாங்க நான் போட்டிருக்கேன். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். சில நேரங்கள் கழித்து PC Tate is back. அதாவது ஒர்த்லெஸ். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒண்ணுமே பண்ணாம 8,000 ரூபாய் போட்டு 40% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி நீங்க இதை பார்த்துட்டு போட்டீங்கன்னா 40% ப்ராஃபிட் 100% லாஸ் ஆகி போயிடும். அதுல வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நம்ம பண்ணி இது பண்ணதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டேன்? எமோஷன்ஸ் இருக்கு. இப்போது உங்கள் எமோஷன்ஸ் தான் 4,000லேருந்து 3,000 வந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை மாற்றிருக்கு. நமக்கு வந்து நெகட்டிவே போகல. ஆர்டர் பிளேஸ் பண்ணது அப்படி நெகட்டிவ்லாம் போயிடுச்சுன்னா 0 வந்தாலும் பரவாயில்ல, லாஸ் வேண்டாங்கிற மாதிரி ஆகிடுவீங்க. அதுதான் எமோஷன்ஸ். அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, லாஜிக்காக யோசிங்க. பி லாஜிக்கல், பி ப்ராடக்டிவ். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. அது வந்து பேப்பர் ட்ரேடிங்னு ஒன்று பண்ணுங்கள். அதாவது டம்மி அக்கௌண்ட் வச்சு நீங்களே ட்ரேடிங் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் இந்த கலர் ட்ரேடிங் அந்த ட்ரேடிங் இந்த ட்ரேடிங் போட்டு ஏமாந்துடுறாங்க. ஸோ எதனால் ஏமாறாங்கன்னா, ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாதனாலும் ஸ்டாக் மார்க்கெட் என்ன தெரியாதனால தான் அதை போய் ஏமாறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டாக என்ன அப்படின்றத ஃபன்னாகவும் ஜாலியாகவும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ எனக்கு வந்து 100% தெரியாது. இவர் எக்ஸாம்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் இவரை கூட்டு சொல்லி தரலாம். இல்லை, நான் கொஞ்சம்
எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 2 வருஷம் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்த இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 1 lakh வச்சு போடும். This is it. ஸோ இது தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது தான், இஃப் யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் தான் இந்த வீடியோ. அடுத்த எபிசோட் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன். இந்த வீடியோ எனக்கு வந்து எவ்வளோ ஒரு 50 லைக்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் 1 லட்சம் வச்சு பண்ணுறேன். உங்களை நம்பி 1 லட்ச ரூபா இறங்க போகிறேன். லாஸ்ட் யூரியா நம்பி தான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாம் புரிஞ்சுருக்கு கமெண்ட்ல போடுங்க. உங்களை அடுத்த பார்க்கறதுக்கு பாய்.